குட் ஈவினிங் buddies. இன்றைக்கி நம்ம பெட் பேரண்ட்ஸ்க்காக பெட் க்ரூமிங்க்காக ஒரு வீடியோ. ஸோ வீட்டில் பெட் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களும் ஒரு குழந்தை தாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நம்ம எப்படி ஃபுட் கொடுக்குறோமோ, லவ் கொடுக்குறோமோ, கேர் கொடுக்குறோமோ, அப்படி க்ரூமிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் ரெகுலராக நம்ம ஓரியோ குட்டிக்கு கொடுக்குற விஷயங்கள். அண்ட் இன்ஃபேக்ட் வீக்லி ஒன்ஸ் அவர் சலூனில் இருந்து மெம்பர்ஸ் அவருக்கு க்ரூமிங்கும் பண்ணுவாங்க. டெய்லி நானோ கிருப்பாலோ ஃப்ரீயாக இருக்கும்போது வி என்ஷோர் தட் டெய்லி க்ரூமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு ஃபர் நிறையா இருக்கிறதுனால அதை தினமும் நம்ம கோம் பண்ணுறதும், க்ளீனாக வச்சுக்கிறதும், ஹைஜீனாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவங்க ஹெல்த்துக்கு முக்கியம். ஸோ அவர் பாருங்கள், அவரோட ட்ரீட் வாங்கிட்டார் அவங்க அண்ணாக்கிட்டே இருந்து. ப்ளஸ் அவர் இப்போது சொன்னதெல்லாம் செய்வார். ஹைஃபை கொடுக்குறாரு. அவங்க அண்ணா அடுத்து என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் பொறுமையாக கேட்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே நமக்கு அவங்களுக்கு அந்த ட்ரை ஷாம்புன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது அந்த நீம் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அந்த மசாஜை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லா பார்ட்லேயும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தரோவாக கூம் பண்ணணும். அவங்களோட வைப்ஸுமே பிராண்டடான வைப்ஸ் தான். குழந்தைக்கு எப்படி நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோமோ அது மாதிரி தான் அவருக்கும் நாங்கள் ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அண்ட் ஹி என்ஜாய்ஸ் ஹிஸ் க்ரூமிங் செஷன். அந்த ஸ்பா எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி அழகாக உட்காந்துப்பார். எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டார். ஸோ அவங்களுக்கு கோம் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான கோம்ஸ் எல்லாம் இருக்குது, அது அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் எப்பவும் போல் அவரோட விட்டமின் சிரப் குடித்தாச்சு. அவங்க அண்ணா அவரோட க்ரூமிங் செஷனுக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து பேக் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பெட் க்ரூமிங் பற்றியும் பெட் கேர் பற்றியும் கண்டிப்பாக சொல்லித்தரணுங்க. ஏன்னா அன்புன்றது மனுஷங்கள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்கள்கிட்டையும் இருக்கணும். ஸோ பொதுவாகவே பெட் இருக்க வீட்டில் குழந்தைங்க ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாங்க. ஸோ இவர் பாருங்கள், இப்போ இவரோட ப்ராக்டிஸ் டைம், ஜிம் டைம்னு சொல்லலாம். இது அவரோட எக்ஸசைஸ். தினமும் அப்படி தான் க்ரூமிங் முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக சார் ரொம்ப ஹாப்பி மூடுக்கு போயிட்டு அவரோட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ வீட்டில் பெட்டு இருக்கிறது ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைபுங்க. வீட்டுக்குள்ளே நம்ம கதவை திறந்து வரும்போது யாருமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. அவங்க நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரத்தில் இவங்களும் ஒருத்தவங்க தான். ஸோ எப்போ நான் சொன்னாலுமே எனக்கு 2 குழந்தைங்கன்னு தான் சொல்லுவேன். ஓரியோ இஸ் மை பார்ட் ஆஃப் மை லைஃப். லவ் யூ ஓரியோ. நீங்கள் எல்லோரும் ஓரியோ லவ் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓரியோ